இவர் வந்து ரொம்ப வருஷமா போராடிட்டு இருக்காரு. திடீர்னு வந்து விஜய் வந்து ஆட்சியை பிடிச்சிட்டாருன்னா, சீமான் வீட்டில் போயிட்டு பெரிய கண்ணாடி ஏதாவது இருந்ததுன்னா அது முன்னாடி நின்று சினிமாக்காரன் பின்னாடி ஏன் போறீங்கன்றது அவரை பார்த்து கேட்டாதான் கரெக்டாக இருக்கும். ரொம்ப நாளாக தனித்தியே போட்டி போடுறாங்க தனிச்சு. இப்போ நான் ஒரு விஷயம் திங்க் பண்ணுறேன், நான் ஒன்று பண்ணணும்னு நினைக்கிறேன்னா அது என் கூட சேர்ந்து மற்றவங்களும் நினைக்கணும். நான் சேர்ற ஆளுங்களும் கூட இருக்கிறவங்களும் கூட்டணி வைக்கிறவங்களும் அதே நினைக்கணும். அப்போ கூட்டணியாக போகும்போது இவர் நினைக்கிறது அங்கே பண்ண முடியறதுக்கு வாய்ப்பு கம்மியாக இருக்குல்ல. ஒரு வாட்டி அவருக்கு வாய்ப்பு கொடுத்தா அவர் என்ன பண்ணுறாருன்றத அவரால் ப்ரூவ் பண்ண முடியும்ல. வாய்ப்பு கிடைச்சாதான் யாராலேருந்து ப்ரூவ் பண்ண முடியும். எதனால் பயப்படுறாருன்னா, சீமான் சினிமாவில் சாதிச்சதை விட விஜய் அதிகமாகவே சாதிச்சிருக்காரு. சரி, அரசியலே வந்து சாதிச்சிட போகிறான்னு ஒரு பயம் தான். நாம் தமிழ் கட்சி அது வந்து சீமானோட கட்சி. மற்றபடி வந்து ரொம்ப நாளாக தனித்தியே போட்டி போடுறாங்க தனிச்சு. யாரு கூட கூட்டணி இல்லாமல் தனியாக அவங்களே போட்டி போடுறாங்க. ஜெயிச்சா நல்லாயிருக்கும். நாம் தமிழர் கட்சி ஏன் யார் கூட கூட்டணி வைக்காமல் இருக்காங்க? கூட்டணி வச்சா பல இடங்களில் வெற்றி பெற வாய்ப்பு இருக்குல்ல. ஏன் இது சீமானுக்கு தெரியாதா? இப்படி களத்திலேயே எத்தனை வருஷம் இருக்க போறாரு அப்படின்னு மக்கள் நிறைய பேர் கேள்வி கேட்குறாங்க. இல்லை, அது கரெக்டு தான். ஆனால் இருந்தாலும் இப்போ நான் ஒரு விஷயம் திங்க் பண்ணுறேன், நான் ஒன்று பண்ணணும்னு நினைக்கிறேன்னா அது என் கூட சேர்ந்து மற்றவங்களும் நினைக்கணும். நான் சேர்ற ஆளுங்களும் கூட இருக்கிறவங்களும் கூட்டணி வைக்கிறவங்களும் அதே நினைக்கணும். அவங்கவுங்களுக்கு வேற வேற அவங்கவுங்க தனித்தனியாக யோசிப்பாங்க. அப்போ கூட்டணியாக போகும்போது இவர் நினைக்கிறது அங்கே பண்ண முடியறதுக்கு வாய்ப்பு கம்மியாக இருக்குல்ல. அதனால தான் அவர் வந்து தனியாக நிற்கிறாரோ என்னமோ எனக்கு அப்படி தோணுது. தொடர்ந்து 4வது முறையாக போட்டியிட போறாரு நம்ம நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமான். இந்த தடவை அவர் எந்த அளவு முன்னிலையில் இருப்பாருன்னு நினைக்கிறீங்க? ஜனங்களுக்கு நிறைய பார்த்துட்டே வராங்க. நிறைய அரசியல்வாதிகளையும் நிறைய அவங்களோட பேச்சையும் கேட்டுட்டு வராங்க, சீமானோட பேச்சையும் கேட்டுட்டு வராங்க. ஒரு வாட்டி அவருக்கு வாய்ப்பு கொடுத்தா அவர் என்ன பண்ணுறாருன்றத அவரால் ப்ரூவ் பண்ண முடியும்ல. வாய்ப்பு கிடைச்சாதான் யாராலேருந்து ப்ரூவ் பண்ண முடியும். வாய்ப்பு இல்லைன்னா யாராலையும் ப்ரூவ் பண்ண முடியாதுல்ல. ஒரு வாட்டி கொடுத்து பார்த்தா தெரிஞ்சிடும். எத்தனையோ கெட்டது பண்ணுறவங்களுக்கு 5 வருஷம் 10 வருஷம்லாம் ஆட்சி கொடுத்து பார்த்துட்டாங்க. இவர் ஃபர்ஸ்ட் டைம் வராரு, இவருக்கு ஆட்சி கொடுத்து ஒரு 5 வருஷம் கொடுத்து பார்க்குறதுல தப்பு இல்லைல்ல. அப்படி என்ன நாட்டை வித்துருவா போறாரு, அதனால கொடுத்து பார்க்குறது தப்பு இல்லை. நாம் தமிழர் கட்சியினர் ஏன் விஜய் குத்தம் சொல்லிட்டே இருக்காங்க? இதுக்கு முன்னாடி அரசியல் செஞ்ச டிஎம்கே ஏடிஎம்கே இவங்களை விமர்சிக்கலாம். ஆனால் ஏன் இன்னும் ஆட்சியே அமைக்காத டிவிகேவை மட்டும் விமர்சிச்சுட்டு வராங்கன்னு நினைக்கிறீங்க? இவர் வந்து ரொம்ப வருஷமா போராடிட்டு இருக்காரு. திடீர்னு வந்து விஜய் வந்து ஆட்சியை பிடிச்சிட்டாருன்னா அவருக்கு வந்து நடிகர்ன்ற ஒரு இது இருக்குல்ல, ஃபேம் இருக்கு. அதனால இவர் வந்து எதனால் பயப்படுறாருன்னா, சீமான் சினிமாவில் சாதிச்சதை விட விஜய் அதிகமாகவே சாதிச்சிருக்காரு. சரி, அரசியலே வந்து சாதிச்சிட போறான்னு ஒரு பயம் தான். பயத்தின் வெளிப்பாடு தான் அப்படி வெளியில் வருது. ஸ்டாலினை சந்திக்கிறதுக்கு முன்னாடி விஜய் என் தம்பின்னு சொன்னார் ஸ்டாலின். சீமான் சந்திச்ச மறுநாளே சினிமாக்காரன் பின்னாடி எல்லாரும் போக போறீங்களான்னு கேட்குறாரு. இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? சீமான் வீட்டில் போயிட்டு பெரிய கண்ணாடி ஏதாவது இருந்ததுன்னா அது முன்னாடி நின்று சினிமாக்காரன் பின்னாடி ஏன் போறீங்கன்றது அவரை பார்த்து கேட்டாதான் கரெக்டாக இருக்கும். ஏன்னா வந்து அவரும் சினிமாக்காரர் தான். அவர் சினிமா இல்லாமல் தனியாக வரல. சீமான் சினிமாவில் இருந்ததுனால தான் எல்லாருக்கும் தெரியும். சீமான் தனியாக இருக்கும்போது யாருமே சீமான்றது தெரியாது. சைமன் செபஸ்டியன் ஒன்றா தெரிஞ்சிருக்குமே தவிர்த்து சீமான்னு யாருன்னு ஒருத்தர் தெரியாது. அவரும் சினிமாலேருந்து தான் வந்திருக்காரு. அந்த கேள்வி அவரே முதல்ல அவர்கிட்ட கேட்டுக்கணும். நம்ம ஏன் முதல்ல சினிமாலேருந்து இங்கே வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு. சினிமாலே அவர் ஏதாவது சாதிச்சுட்டு வந்திருக்கணும். அவர் டைரக்ஷன் பண்ணார், அந்த இவர் நடித்தார், நிறையா ரசிகர்கள் பிடிச்சாரு, எல்லாருக்கும் ஓகே அப்படின்னால அவர் ஏதோ நல்லது செய்யணும்னு வராரு. அவரை பார்த்து பயப்படுறதுல என்ன கேட்டால், நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா அவரை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நாம் தமிழர் கட்சி உறுப்பினர்கள் கட்சியை விட்டு வெளியேறினால் போனால் போகட்டும்னு சீமான் சொல்கிறாரு. இப்படி இருந்தால் கட்சியோட கட்டமைப்பு எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? வீக்காக தான் இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப வீக்காக தான் இருக்கும். அதே நேரத்தில் இவ்வளோ நாள் அவர் கூட இருந்தவங்க எல்லாரும் வந்து நம்பிக்கையான ஆள் இல்லை அப்படின்றது மட்டும் உறுதி. அவங்கெல்லாம் நல்ல வேலை ஆட்சிக்கு வராமல் இருக்கிறதே பெரிய விஷயம். வந்திருந்தால் இன்னும் பெரிய ப்ராப்ளமாக இருக்கும். அவங்களாம் பணம் தான் சம்பாரிச்சிருப்பாங்க. ஜனங்களுக்கு நல்லது பண்ணுறாங்களோ இல்லையோ அவங்களுக்கு தனித்தனியாக நல்லது பண்ணியிருப்பாங்க. அவங்க வெளியில் போனதே நல்லது தான். இவர் ஒழுங்காக ஸ்ட்ராங்காக இருந்தால் போதும். இல்லை இவரும் அதே மைண்ட் செட்டில் இருந்தாருன்னா அதுக்கு மக்கள் பதில் சொல்ல போகிறாங்க. யாரோட ஆட்சி இருந்தால் தமிழகம் நல்லா இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அதாவது இங்கே ஆட்சி பண்ணவங்களை நம்பி எல்லாருமே இது வரைக்கும் ஆட்சி பண்ணவங்க எல்லாரையும் நம்பி ஜனங்க எவ்வளோ ஏமாந்துட்டாங்க. அதாவது இலவசமாக கொடுக்குறாங்க, ஓகே, எவ்வளோ கஷ்டப்படுறாங்க ஜனங்க. பணக்காரனுக்கு என்ன பண்ணலான்றது யோசிக்கிறத தவிர்த்து ஏழைங்களுக்கு என்ன பண்ணலாம், அவங்க கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்கு என்ன பண்ண முடியும் அப்படின்றத யோசிச்சு யாராவது என்ன நல்லது பண்ணுறாங்களோ அவங்கள வந்து தேர்ந்தெடுத்து அவங்க ஜெயிச்சாங்கன்னா நல்லாயிருக்கும். அது விஜயா இருக்கலாம், ஸ்டாலினாக இருக்கலாம், சீமானாக இருக்கலாம், எடப்பாடியாக கூட இருக்கலாம். யார் நல்லது பண்ணணுமோ பண்ணுறாங்களோ அவங்களுக்கு ஓட்டு போட்டு ஜனங்க தேர்ந்தெடுத்தால் போதும். காசு வாங்கிட்டு ஓட்டு போடாமல் இருந்தாலே பாதி பிரச்சனை சரியாயிடும்ன்றதை நான் நினைக்கிறேன். என்ன
என்னன்னா இவங்க காசு வாங்கலைன்னா அவங்க கமிஷன் வாங்கி காசு வாங்கிடுறாங்கன்றது தான் உண்மை. இருந்தாலும் இவங்க காசு வாங்காமல் ஓட்டு போட்டாங்கன்னா நல்ல ஆட்சி அமையுன்றது என்னோட நம்பிக்கை. காசு வாங்குறது தப்பு, அது அவங்கள சொல்லியும் குத்தம் இல்லை. இப்போ வந்து ஒரு நல்ல ஒரு பணக்காரர் ஒரு சொந்த வீட்டில் இருக்கிறவர்கிட்ட போயிட்டு ஒரு 500 ரூபாய் நம்ம கொடுத்தோம்னா வாங்க மாட்டார். அதே வந்து ஒருத்தர் ரோட்டில் ஒரு பிளாட்ஃபார்மில் கடை போட்டிருக்கவங்ககிட்ட போயிட்டு ஒரு 500 ரூபாய் கை நீட்டி கொடுத்தீங்கன்னா அவன் வாங்கிக்குவான். ஏன்னா அவர்கிட்ட இருக்கு, அவர் படிச்சிருக்காரு, எல்லாத்துக்கான பொருளாதாரம் அவருக்கு இருக்கு, அதனால அவர் வாங்க மாட்டார். இல்லாத இருக்கிறவங்ககிட்ட போய் கொடுத்தா அவன் வாங்க தான் செய்வான். நீங்கள் என்ன பண்ணணும்னா இல்லாமல் இருக்கிறவனை எப்படி இருக்கிறவனா ஆக்குறதுன்றதை மட்டும்தான் நீங்கள் திங்க் பண்ணுமே தவிர்த்து, இப்போ வர அரசியல்வாதிங்க விஜயா இருக்கட்டும் எல்லாருமே வந்து அப்படி தான் திங்க் பண்ணுமே தவிர்த்து, இல்லாதவனை இன்னும் இல்லாதவனா ஆக்கிட்டு இருக்கிறவனை இன்னும் அதிகமாக பண வசதி அதிகமாக்கணுன்றதை யோசிக்கிறத விட்டுட்டு இல்லாதவனுக்கு என்ன பண்ணலாம், இவனுக்கு ஈக்குவல் சமமாக எல்லாரும் சமம்னு சொல்கிறாங்க, அப்படியே இந்த ஏற்றத்தாழ்வு அதை முதல்ல பார்க்கணும்ல. இல்லாத இருக்கிறவனை அவன் அப்படியே தான் இருக்கான் கடைசி வரைக்கும். ஒருத்தன் ஆட்டோ ஓட்டுறான்னா இன்னும் ஆட்டோ தான் ஓட்டிகிட்டு இருக்கான். இன்றைக்கி வருமானம் எல்லாருக்குமே குறைஞ்சி போச்சு. ஒருத்தர் ரோட்டில் பூக்கடை போடுறாங்கன்னா ரோட்டில் பூக்கடை தான் போட்டுட்ருக்காங்க. அவங்களால பொக்கே ஷாப் வைக்க முடியலல்ல. அதுக்கு என்ன பண்ணலாம், அவங்களோட பொருளாதாரம் என்ன வளர்ச்சி இது பண்ணலாம், அதை முதல்ல பார்த்தாங்கனாலே அதுவே முக்கால்வாசி ஜனங்களோட பிரச்சனை சாலாயிடும். அவங்க வாழ்கிறதுக்கான ஒரு வாழ்வாதாரத்தை ஏற்படுத்தி கொடுத்துட்டா அவங்க வாழ்ந்துருவாங்க. இதுதான் மெயின். அதை யார் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு நாங்கள் எல்லாருமே ஜனங்க ஓட்டு போடுவோம்.